ஏற்றுக்கொள்ளுதல். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்து அருளும். சங்கீதம் 69:17. நமக்கு வந்துவிட்ட துன்பங்களால் அதிகம் பாதிக்கப்படாதிருக்க வேண்டுமானால் முதலாவது அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தோல்விகளிலிருந்தும் ஏமாற்றங்களிலிருந்தும் நாம் விரைவாக வெளியே வர வேண்டுமானால் முதலாவது அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் அவற்றை விரும்பி நம்மோடு இருக்கட்டும் என்று விரும்புவது அல்ல. பெரும்பாலும் மனிதன் பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவது எப்படி என்று யோசிப்பதை விட, ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டது என்று யோசிப்பதிலேயே மிகவும் தீவிரமாயிருக்கின்றான். எப்படி துன்பங்களை கடந்து போவது என்று சிந்திப்பதை விட, ஏன் இப்படியெல்லாம் நேரிட்டது என்று கவலைப்படுவதிலேயே மூழ்கி விடுகின்றான். எனவே பிரச்சனைகள் தொடருகின்றது, துன்பங்கள் விலகாமல் போகிறது. ஒருவருக்கு ஏற்பட்ட காயம் விரும்பி ஏற்கத்தக்கதல்ல. ஆனால் ஏன் இப்படி என்ற கேள்விகள் வலியை நீக்குவதில்லை. அவற்றை ஏற்றுக்கொண்டு கரிசனையோடு காயத்தை ஆற்றும் வழிகளை தேட வேண்டும். தோல்விகளை, ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அவற்றினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய வழி தேட வேண்டும். ஏன் என்ற கேள்விகள் அல்ல, அடுத்து என்ன செய்யலாம் என்ற கேள்விகளே நல்லதை ஏற்படுத்தும். மருத்துவர் வியாதியஸ்தனை ஏற்றுக்கொள்ளாமல் வியாதியை குணமாக்க முடியாது. பழுதடைந்த காரை ஏற்றுக்கொள்ளாமல் மெக்கானிக் அதனை சரி செய்ய முடியாது. வந்துவிட்ட துன்பங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கடந்து செல்ல வேண்டிய வழிகளை காண இயலாது. நிகழ்ந்துவிட்ட சோகமான நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதனுடைய விளைவுகளுக்கு ஏற்ற தீர்வுகளை காண இயலாது. ஆண்டவரே, ஏன் இப்படி நிகழ செய்தீர்? தேவனே, ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள்? கர்த்தாவே, ஏன் எனக்கு இத்தனை பாடுகளை தந்தீர்? என்பது போன்ற கேள்விகள் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் இயல்பானவைகளே ஆயினும் இவை துன்பங்களின் நடுவில் நமக்கு எந்த நல்ல பலனையும் தராது. நடந்துவிட்டவைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக எதையாவது செய்யும்படி தேவனை நோக்கி மன்றாடினால் மட்டுமே நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சிந்தனைக்கு, துன்பங்கள் உனக்கு சில உண்மைகளை உணர்த்தாவிட்டால் இன்பங்களின் பாதையை நீ காண மாட்டாய். ஆமென்.